1-to-1 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளையை பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. ரெண்டாவது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போதுங்க? துலா ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 10ல போய் அமர்றாரு. பொதுவாவே ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, 10ல் குரு பதவி பறிப்போம் அப்படின்னு. அப்ப இவங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருமே கடந்த சில வருடங்களாவே கடன்னால ஒரு அவஸ்தைப்படுறாங்க, நோயினால அவஸ்தைப்படுறாங்க, குழந்தைங்களால கஷ்டப்படுறாங்க. துலாம் இப்ப அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது வேலையும் போயிடுச்சுன்னா உங்களால பாத்தீங்கன்னா மொத்தமா 0 ஆயிடும். அப்ப அந்த ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. இது பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 10ல் குரு பதவி பறிப்போகும்ன்றது இங்க நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, 10ல குரு இருக்காரு. இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டுட்டு நம்ம ப்ரெஷருக்காக ஓடுறோம். இந்த வேலை செய்யற இடத்துல எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கு, என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியல, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன், அங்கேயும் ப்ரெஷர்ஸ் இருக்கும், அங்கேயும் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஆனா இதை விட அதுல கொஞ்சம் பிளஸ் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும், போஸ்ட் பெரிய போஸ்ட் இருக்கலாம். அப்படி ஆக மட்டும் உனக்கு வேலை செய்யற இடத்துல ப்ரெஷர் இருக்கணும்ன்றது விதி. அந்த ப்ரெஷரை நீ ஓவர் கம் பண்ண அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ப்ரெஷரை பார்த்து பயந்து ஓடின அப்படின்னா உனக்கு பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம போயிடும். அப்ப வேலை செய்யற இடத்துல எவ்வளவு ப்ரெஷர்ஸா இருந்தாலும் நம்ம தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம அதிகப்படுத்திக்கணும். கண்டிப்பா. துலாமுக்கு தாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களால முடியுமா? அவங்க பாத்தீங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பயங்கர ட்ரெமெண்டஸ் எனர்ஜி இருக்கும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி யாராலையும் அவங்களுக்கு ஈக்குவலா பேசவும் முடியாது. இந்த மாதிரி இன்பில்ட்டாவே நிறைய விஷயம் இருக்கும். கண்டிப்பா. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இருக்கும். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற வார்த்தை துலாமுக்கு மட்டும்தான் பொருந்தும். 12 ராசியில துலாமுக்கு தான் பொருந்தும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான பர்சனாலிட்டிஸ். அப்ப 10ல் குரு பதவி பறிப்போகும் அப்படின்றத இப்படி எடுத்துக்கணும். என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்றோம்னா, அவரோட விசேஷ பார்வை 2, 4, 6ஆம் பாவத்தை பார்க்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குது. குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கணும்ன்ற விதி. சுகஸ்தானத்தை பார்க்குது. நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு கட்ட போறாங்க, கம்ஃபர்ட் ஆக போறாங்க. 6ஆம் பாவத்தை பார்க்குது. கடன் இல்லாத, நோய் இல்லாத வாழ்க்கையை வாழ போறாங்க. வேலையே இல்லாம நீ எப்படி இத்தனையும் நடக்கும்? உனக்கு நடக்காது இல்லையா? சோ இதுதான் விஷயம். அதுக்கும் மேல சனியே அவங்களுக்கு ரோக சனியா இருக்காரு. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவுல இருக்காரு. ராகு 5ஆம் பாவம். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா தெரிய வரக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்துல ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா வியாபாரம் பண்ணி காசு வரக்கூடிய காலகட்டம். கேது லாபஸ்தானத்துல இருக்காரு. வெளிநாடு போய் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். எல்லா பிளானட்ஸும் ஃபேவரபிளா இருக்காங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல இந்த 10ல் குரு பதவி பறிப்போகும்ன்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப சுய தொழில் வச்சு நடத்துறவங்க அவங்களுக்கு நிறைய கிளையன்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆனா தொழில ப்ராப்பரா முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா மேன் பவர் இல்லாம இருக்காது. இந்த மாதிரி ஹிண்ட்ரன்சஸ் ஜாஸ்தி உண்டு. இல்ல தொழில் சூப்பரா ஓடுது, மேன் பவரும் பக்காவா இருக்கு, லோக்கல்ல இந்த
நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பர்சன், சிஎம்ஏ நான் தான், பிஎம்ஏ நான் தான் ரேஞ்சுக்கு அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இருக்க அல்லக்கைங்க, அதுங்களோட டிஸ்டர்பன்ஸ், இந்த வந்து ட்ராக் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அந்த ஏரியால ரவுடிசம், அந்த தொல்லை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். ஓவர் கம் பண்றது அப்படின்றது எங்க அடிச்சா எங்க வலிக்கும்ன்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணி ஓவர் கம் பண்ணா இவங்க தொழில சக்சஸ் ஆயிடுவாங்க. கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா ஓவர் கம் ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். ஒண்ணு வேலை ப்ரெஷர், இல்ல ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர், இல்லைன்னா நம்மளோட லேபர்ஸ் ப்ரெஷர், இல்லைன்னா நட்பு அப்படின்னு நம்ம கூடவே உறவாடி கெடுக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கும். இதுகளை ஓவர்டேக் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மத்த ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி நீங்க மேல வருவோம்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா எந்த விஷயமா? குழந்தைங்க கிட்டதம்மா கவனமா இருக்கணும். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லையா? நவீன சிகிச்சை மூலியமா குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. 5ல ராகு அவர் வந்து 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு 5ல தான் இருப்பாரு. அப்ப நான் வெளியே இருக்க பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிட்டேன், என் குழந்தை பிரச்சனையை என்னால பெருசா சமாளிக்க முடியும். சுத்தமா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது. நான் வடக்க போலான்னா அது தெக்க போலாந்து, நான் தெக்க போலான்னா அது கிழக்க போலாது. இப்படிதான் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் சரிப்பா நீ சொல்லிட்டியா, சரிம்மா நீ சொல்லிட்டியா, நான் அதை செய்ய மாட்டேமா அப்படின்றத சாலிடா சொல்லுது. பிள்ளைக்கு சேர்க்க சரியில்லை. பொண்ணு வந்து காலேஜுக்கு படிக்க அமைச்சா லவ் பண்ணி தெரியுது. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல பெருசா மாற்றம் இருக்காது. ரொம்ப சிம்பிள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் காலம் அப்படின்னு வரும்போது விடிவு காலமும் பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இவங்க பிள்ளைங்க ரீதியா அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது, டென்ஷன் ஆகி முடிவு பண்றது, மனசுல என்ன தோணுதோ அதை குழந்தைங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கிறது கூடாது. அமைதியா இருக்கிறது நல்லது பிள்ளைங்க விஷயத்துல அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பிள்ளைங்க ரொம்ப சமத்தா இருக்கு, நல்ல குட் பேபி, குட் பாய், குட் கேர்ள், ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப குழந்தைங்க விஷயத்துல நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படின்றதா இருக்கணும். கண்டிப்பா மேம். இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு விஷயம், நான் கனவுல கூட நினைக்கல எனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்னு சொன்னா என்ன விஷயமா இருக்கும்? வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. கேது வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போயிட்டு ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. இப்ப துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கடவுள் வழிபாடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் குரு பேச்சு காலகட்டத்துல சிறப்பா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? துலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குடியில இருக்கு குரு பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. ஓகேங்களா? இல்லைங்க எங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது, நாங்க சென்னையில தான் இருக்கோம். இந்த பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு பின்னாடி திருவள்ளிதாயம் இருக்கு, அங்க திருவலேஸ்வரர் இருக்காரு. திருவலேஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு, குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வர்றது நிறைய நற்பலன்களை கொடுக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.